ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். அதாவது வாரம் ஒரு செய்தி அப்படிங்கிற அடிப்படையில, நான் உங்ககிட்ட வந்து ஒரு மிக முக்கியமான செய்திகள திங்கட்கிழமை அதாவது எனக்கு தெரிஞ்ச, நான் படிச்ச, நான் கவனிச்ச மிக முக்கியமான செய்திகள ஒவ்வொரு வார திங்கட்கிழமை அன்னைக்கும் உங்களுக்கு வந்து நான் சொல்ல விரும்புறேன். என்னுடைய பேர் வந்து கருணாகரன். நான் வந்து ஒரு வழக்கறிஞரா இருக்கிறேன். அம் நான் வந்து இந்த வார செய்தியா வந்து நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னா, அது மாவீரன் ஐயங்காளி அவர்கள் பத்தினது தான். ஐயன்காளி வந்து கேரளால பிறந்த ஒரு மிக முக்கியமான ஒரு சாதி ஒழிப்பு போராளி. அவர் வந்து ஆரம்ப காலகட்டத்தில மிகப்பெரிய லெவல்ல சாதி எதிர்த்து வந்து பேசிட்டு இருந்தாரு. பிற்காலகட்டத்தில அதோடைய செயல்பாடுகள அதாவது அவருடைய செயல்பாடுகள இன்னும் அவர் அதிகமாக்கிக்கிட்டாரு அப்படின்னு கூட சொல்லலாம். அவருக்கு வந்து அவர் சாதி ஒழிப்பு பேச ஆரம்பிச்ச காலகட்டத்தில, அதாவது பட்டியலின மக்கள் சார்ந்த பிரச்சனைகள வந்து பேச ஆரம்பிச்ச காலகட்டத்தில, அவருக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள பண்ணையார்களும், அதே நேரம் அங்க இருக்கக்கூடிய அதிக சாதி இந்துக்களும் வந்து தொடர்ச்சியா குடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அதுலயும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, 1910ல வந்து ஒரு பள்ளிக்கூடத்துல 3 பட்டியல் சமூக மாணவர்கள போய் அவரு சேர்த்து விட்டுருவாரு. அதாவது படிக்கிறதுக்காக. நீங்க வந்து படிக்கணும், பெரிய ஆளா வரணும். பெரிய ஆளா வந்தா தான் இந்த காட்டுமிராண்டித்தனத்தை எதிர்த்து சண்டை போட முடியும் அப்படின்னு சொல்லி, அந்த படிப்பை நோக்கி அந்த மக்களை வந்து தள்ளுறதுக்காக 3 மாணவர்கள வந்து சேர்த்து விட்டுருவாரு. படிக்கிறதுக்காக நெறைய உதவிகளையும் அவர் தொடர்ச்சியா மத்த இடங்கள்ல வந்து செஞ்சுக்கிட்டே இருந்தாரு. அந்த இடத்துல வந்து என்ன சூழல் உருவாயிருக்கும் அப்படின்னா, அந்த மாணவர்கள வந்து சேர்த்து விட்ட உடனே, அங்க இருக்கக்கூடிய ஆதிக்க சாதிகள் மத்தியில ஒரு பெரிய ஒரு கொந்தளிப்ப வந்து அது ஏற்படுத்தியிருக்கும். ஒரு பட்டியல் சாதியை சேர்ந்தவன், ஒரு கீழ் சாதிக்கார பையன், இந்த பயலு இவைங்க வந்து ஸ்கூலுக்குள்ள வந்து இப்படி படிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அந்த காண்டுல, அவங்க வந்து அந்த பள்ளிக்கூடத்தையே தீ வச்சு எரிச்சிருவாங்க. எரிச்சது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட பொருள் சேதத்தையும் அந்த இடத்துல ஏற்படுத்தி விட்டுருவாங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, சாதி அப்படிங்கிற அந்த விஷயம் தான். அதாவது கீழ் சாதிக்காரங்க உள்ள வந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக இவங்க பள்ளிக்கூடத்தையே வந்து கொளுத்துனாங்க. அந்த கொளுத்தப்பட்ட பள்ளிக்கூடத்துக்கு பேர் என்ன பேரு அப்படின்னா, அது தீ வைத்த பள்ளிக்கூடம் அப்படிங்கிறது தான். அந்த பள்ளிக்கூடத்துக்கு அப்படி ஒரு பேர் வந்து உருவானுச்சு அந்த காலகட்டத்துல. இததான் வந்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்பின ஒரு ஒரு செய்தியா வந்து இந்த செய்தியை தான் வந்து நான் உங்ககிட்ட சொல்ல விரும்பினேன். இதே மாதிரி ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஒவ்வொரு செய்திகள் அப்படிங்கிறது உங்களுக்கு தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கும். அதனால மறக்காம இதை தொடர்ச்சியா கவனிச்சு பாருங்க. நிறைய மிக முக்கியமான வரலாற்று சிறப்புமிக்க அறிவியல் சார்ந்த செய்திகள் இந்த இதுல வந்து பதிவா வரும். கவனிச்சுக்கோங்க. நன்றி.